உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க அண்ணன் என்ன விட்டாலும் உன்னை என்னால விட முடியாதுண்ணே. அன்னைக்கு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பெரிய கலவரமே நடந்து போச்சு. அதுக்காக எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம், அதுக்கு யார் காரணம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அண்ணே, இந்த ஏரியால பாலம் வரப்போகுது என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கதையை எடுத்துக்கிட்டு 10 கோடி தரேன் 11 கோடி தரேன்னு வந்தாங்கல்ல, அவங்கள இங்க வர சொல்லி திட்டம் போட்டு அனுப்புனது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேனே. சித்தப்பா என்ன சொல்றீங்க? டேய், ஆமாண்டா மோன, என்ன மன்னிச்சிடுறா. ஏதோ ஒரு கோவத்துல அடிச்சிட்டேன், மனசுலலாம் வச்சுக்காத. அப்படியெல்லாம் நடக்கணும், நாமெல்லாம் பிரியணும்னு தான் இந்த திட்டத்தையே போட்டிருக்காங்க. என்னம்மா மகாராணி, அதான் எல்லா பிளானையும் கண்டுபிடிச்சிட்டல, இன்னும் ஏன் அங்கேயே இருக்க? கொஞ்சம் சமூகம் சபைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்க சித்தப்பா. நீ இருந்தாலும் உன் கான்பிடன்ட் லெவலை கண்டு எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குமா. என்கிட்டயும் உன் வேலையை காமிச்சிட்டல. என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஏமா இன்னுமா புரியல உங்க எல்லாருக்கும்? இது எல்லாமே இவளோட பிளானுமா. வந்தவங்க ஒரிஜினல் பில்டர்ஸ் கிடையாது. எல்லாரும் இதோ இந்த மகாராணி கிட்ட காசை வாங்கி இவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட தான் அப்படியே ஒப்பிச்சிட்டு போயிருக்காங்க. இதோ வந்துட்டாங்கல்ல இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க, இவங்களுக்கு உடனதான். சித்தப்பா என்ன பேசுறீங்க? அவங்க எல்லா விஷயத்திலயும் இவளுக்கு உடனடியா தான் இருப்பாங்க. மா, இனிமே என்ன பிளான் போட்டாலும் ஒன்னும் கிளிக்க முடியாது. சிங்கமுத்து, நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ல வரங்கிறதே எனக்கு புரியல. அண்ணா, என்னண்ணே கோர்ட் விஷயம் உனக்கு தெரியாதா? தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் முடிஞ்சிருக்கு. அண்ணே, இதோ நிக்கிறாங்களே மாப்பிள்ளைங்க. ஏய், இவங்களுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்ல முடிவாயிடுச்சு. இதோ இந்த மகாராணி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களே பத்திரம், நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பேலன்ஸ். நாளைக்கு மறுநாள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நீங்க உங்க பணத்தை தாராளமா வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த வீட்டை விற்க கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. அப்புறம் காசு கிடைச்சிட்டா நீங்களும் உங்க லைஃப்ல கஷ்டப்படாம செட்டில் ஆயிடலாம். அப்புறம் சோத்துக்கு வழி இல்லாம நீங்க யாரும் தெருவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பிரச்சனைய ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். அப்புறம் நமக்குள்ள எந்த அளவுக்கு பிரச்சனை வர வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இவ கண்ணு முன்னாடியே இந்த வீட்டை வாங்கி இடிச்சு தரமட்டமாகும். சரிதான் சிங்கமுத்து, இந்த வீட்டை விற்க முடியாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. அப்படி சொல்ல நல்ல சத்தம் போட்டு இதோ நிக்கிறாங்களே, இவனை 2 பேரும் காதலி விழுற மாதிரி சொல்ல. சொல்றேன் சிங்கமுத்து, சொல்றேன். இந்த வீட்டை விற்க, ஏய் கேட்டுக்குங்கடா, இப்போ இந்த வீட்டை விற்கிறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. என்னென்ன ஒரு மாதிரியா பேசுற? ஆமா சிங்கமுத்து, வீட்டை விற்க வேணான்ற முடிவுக்கு நாங்கெல்லாம் என்னைக்கோ வந்துட்டோம்பா. என்ன காமெடி எதுவும் பண்ணிட்டு இருக்கியா? நினைச்சு பேசிட்டு இருக்க? இதுக்கு நான் எவ்வளவு பணம் முடக்கிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? இத பாரு, எவ்வளவு பணம் முடக்கிருந்தாலும் அத்தனை பணமும் உங்ககிட்ட தான்ப்பா இருக்கு. உனக்கு நஷ்டம் ஒண்ணு இல்லையே. ஆனா இந்த வீட்டை நாங்க உனக்கு வித்துட்டா அப்புறம் எங்க வாழ்க்கையே நஷ்டமா போயிடும்பா.
இத பார், 11 கோடின்னு சொன்னவன் அவன் ஃப்ராடாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ தரேன்னு சொன்ன 2 கோடியை விட இந்த வீட்டோட மதிப்பு அதிகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொன்னதை நம்பி உன்கிட்ட வீட்டை வித்திருந்தா இன்னைக்கு வாடகைக்கு கூட வீடு கிடைக்காம நாங்கெல்லாம் நடுத்தருவுல நின்றுப்போம்பா. இத பாரு, இவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ, ஆனா எங்களுக்கு அது நல்லதுல தான்ப்பா முடிஞ்சிருக்கு. அப்பா ராதிகா, அப்பா பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அதான்ப்பா கேக்குறேன், சித்தப்பா கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் இவன் சித்தப்பன், எனக்கு கூட பிறந்த தம்பி. இவன் செஞ்ச எல்லா மொள்ளமாரித்தனத்தையும் கூடவே இருந்து பார்த்தவன் நானு. டேய் போடா மாரிமுத்து. பாத்தியம்மா, பாத்தியா? இதுதான் உன் சித்தப்பன் பௌசி. இத பாத்துக்க, ஒரே நிமிஷத்துல அண்ணனை மாரிமுத்து ஆக்கிட்டான். இங்க பார், நீ செஞ்ச ஃப்ராடு தனத்துல வெளியே சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல? டேய் போடா போடா. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே நான் கெட்டவன் தான்டா. என்னை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நீ தான் நல்லது பண்றேன்னு நாடகம் நடத்தி ஃப்ராடுத்தனம் பண்ற வேண்டாம். இத பாரு, இந்த நிமிஷம் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் இழந்துட்டு தான்பா நிக்கிறேன். ஆனா நீ ஏகப்பட்டதை சேர்த்து வச்சிருக்க. ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்க வேண்டியவன் நீதான்ப்பா. வேணாம், தேவையில்லாம பிரச்சனை பண்றதை விட்டுட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களோட பொழப்ப பாரு. போ. சூப்பர் மாமா, சூப்பர். இங்க பார், என் பொண்டாட்டி பிள்ளையும் கூட எப்படி பொழப்பு நடத்தணும்னு எனக்கு தெரியும். அதோட சேர்த்து உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாரு. டேய் ஓடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.